சுயநலத்தின் உடல் சுயநலத்தின் உடலை அழித்து விட்டேன். எனினும் அவன் உரைத்தபடி அவனுடைய சக்திகள் உலகில் என்றும் நிலைத்திருக்கும். சுயநலம் இப்பூ உலகில் நிறைந்திருக்கிறான். எங்கும் சிவத்துவம் வியாபித்திருக்கிறது. அவ்வாறே சுயநலமும் எங்கும் வியாபித்திருப்பான். இனி சுயநலத்தால் எவரையும் சென்றடைந்திட இயலாது. ஆனால் மானிடர் சுயநலத்தையும் தேர்ந்தெடுக்கலாம். மானிடர்கள் தேர்வு செய்ய 2 விஷயங்கள் இருக்கும். முதலாவது சிவத்துவத்தை தேர்ந்தெடுப்பது. இரண்டாவது சுயநலத்திற்கு தனது மனதில் இடம் கொடுப்பது. ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. மகாதேவர் சுயநலத்தை சம்ஹாரம் செய்திருக்கலாம். ஆனால் சுயநலத்திற்கு அழிவு என்பதே இல்லை. அவன் புவியில் பறந்து விட்டான். அவனை நாம் வணங்க வேண்டும். ஏனென்றால் இனி இப்பிரபஞ்சத்தில் மானிடர்கள் சிவத்துவத்தை விட சுயநலத்தையே அதிகமாக தேர்ந்தெடுப்பார்கள். யுகங்கள் மாற மாற சுயநலத்தின் சீற்றம் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கும். அசுரமாதா, சுயநலமானது சிவத்துவத்தை எதிர்த்துக் கொண்டே இருக்கும். அசுர பலம் சிவசக்தியால் உருவாக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் என்றும் நிலைத்திருக்கும். ஆகையால் கொண்டாடுங்கள். ஏனெனில் இது நம் தோல்வி அல்ல, இது நம் வெற்றியாகும். சுயநலத்திற்கு அசுர குலத்தோரின் வணக்கங்கள். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. எவரெவர் மனதில் இனி சுயநலம் நிறைந்திருக்கிறதோ அவர்கள் அனைவரும் சிவத்துவத்தை துறந்து அசுர குலத்தோராக மாறிவிடுவார்கள். எல்லா மானிடர்களுக்குள் அசுர குலத்தின் குணங்கள் அனைத்தும் இனி நிறைந்திருக்கும். விஸ்வநாத ஜோதிர்லிங்கத்தில் வசிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல தேவி. தன் கண்கள் முன்னிலையிலேயே தன் பக்தர்கள் சவமாகி கிடப்பதை, சடலம் எரிவதை அனுதினமும் நான் காண வேண்டும். எம் மானிடரை என் குழந்தைகளாக நான் பாவித்தேனோ அவர்கள் என் கண் முன்னிலையில் எரிந்து சாம்பலாவது எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கும். ஆனால் அதே தருணம் எனக்கான பூஜையும் நிகழும். என் கண் முன்னிலையில் எந்த ஜீவன்களை நான் உருவாக்கினேனோ அவை யாவும் அழிவதையும் காண்பேன். எரியும் சடலங்களோடு இந்த சிவனும் வேதனையில் எரிந்திடுவான். தேவி பார்வதி, இங்கு வரும் பக்தர்கள் என்னை எண்ணி பூஜித்திடுவார்கள். அவர் வேண்டுகோளுக்கு செவி சாய்ப்பேன். எவரெல்லாம் எனக்கு அபிஷேகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் மன நிம்மதியையும் வழங்கிடுவேன். எவரது சடலங்கள் எரிகின்றனவோ அவர்களின் குடும்பங்களுக்கு நான் ஆறுதல் வழங்கவும் முயல்வேன். காசியின் இந்த ஜோதிர்லிங்கத்தில் மகாதேவரான நானும் ஜனனம் மற்றும் மரணத்திற்கிடையே உள்ள உணர்வுகளையும் உணர்ந்திட வேண்டியிருக்கும். ஆகையால்தான் தாங்கள் சிவன் ஆலயத்திலும் மயானத்திலும் வசிப்பவர்
நாராயணரோ மானிடரோ தங்களை பூஜிப்பதற்கான காரணமும் அதுவே. தங்களிடமிருந்து அவர்கள் பயில்கிறார்கள். தங்களிடமிருந்து மானிடர்கள் தங்களைப் போலவே உணர்வுகளை சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கு கற்றுக்கொள்வார்கள். அவர்களது எதிர்காலம் அவர்களது செயல் முயற்சியின் அடிப்படையில்தான் இருக்கும். மகாதேவா, தங்களது அருளினால் எங்கள் குடும்பத்தில் இன்று ஒரு குழந்தை பிறந்துள்ளது. இந்த இன்பமயமான வேளையில் நாங்கள் அனைவரும் நடனமாடி கொண்டாட விரும்புகிறோம். எங்களுக்கு அனுமதி தாருங்கள். காசியில் ஜனனமும் மரணமும் என்றும் சமநிலை கொண்டே இருக்கும். ஓர் புறம் ஜனனத்திற்கான கொண்டாட்டமும் நேரும், மறுபுறமோ மரணத்தின் சத்தியத்தையும் யாவரும் உணர்வர். பிரபஞ்சத்தில் இரு சத்தியங்களின் தத்துவத்தை ஓர் தருணத்தில் யாவரும் உணர்வார்கள். மானிடர் முழு மனதோடு அதனை ஏற்றுக்கொள்வர். எனக்கு அனுமதி தாருங்கள் மகாதேவா. மீதமுள்ள ஜோதிர்லிங்க பயணத்தை நான் மேற்கொள்ள வேண்டும். செல்லுங்கள் தேவி. நான் இவ்விடத்தில் இருந்தபடி தங்களின் ஜோதிர்லிங்க பயணத்தில் தாங்கள் வெற்றி அடைந்திட வாழ்த்துவேன். புறப்படுங்கள். வாருங்கள். பார்வதி அடுத்த ஜோதிர்லிங்கத்தை நோக்கி புறப்பட்டு விட்டாள். இனி நாம் என்ன செய்வது? கூறுங்கள் குருதேவா. ஒருவேளை பார்வதி ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தை நிறைவு செய்தால் பிறகு சிவனும் பார்வதியும் இணைவதை எவராலும் தடுக்க முடியாது. ஒரு மார்க்கம் உள்ளது. காசியப மகரிஷியின் ஆசிரமத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட அனைத்து சீடர்களையும் ஒரே நேரத்தில் அனுப்புவோம். முழு பலத்தைக் கொண்டு தேவி பார்வதியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கட்டளையிடுவோம். சீடர்களை மட்டும் ஏன் அனுப்ப வேண்டும்? நாம் அனைவரும் அவர்களுடன் செல்வோம். ஒன்றாக இணைந்து யுத்தம் புரிவோம் குருதேவா. அனைவரும் இணைந்து பார்வதி மீது தாக்குதலை தொடுப்போம். ஒருவேளை இந்த யுத்தத்தில் நாம் அனைவரும் வீர மரணம் அடைந்தாலும் சரி, நம் அனைவரின் பெருமையும் கௌரவமும் நிச்சயம் மேலோங்கி நிற்கும். தாங்கள் கூறுவது சரிதான் அசுரமாதா. வாருங்கள், இன்று ஒரு யுத்தம் புரிந்து முடிவை எட்டுவோம். ஆம், சரியாக கூறினீர்கள் குருதேவா.
யுத்தம் புரிவதற்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இருவரும் கவலை கொள்ளாதீர்கள். அனைவரும் இணைந்து ஒன்றாக யுத்தம் புரிவோம். காசியப மகரிஷியின் சீடர்களே, அனைவரும் யுத்தம் புரிவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? இன்று அனைவரும் இணைந்து தேவி பார்வதியை தடுக்க வேண்டும். இல்லையேல் யுத்தம் புரிந்து வீர மரணத்தை அடைய வேண்டும். மகரிஷி காசிபரின் சீடர்களே, வாருங்கள், இது எனது கட்டளை. வணங்குகிறோம் தாயே. வாருங்கள். நாராயணா, இந்த அசுரர்கள் ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள்? பல முறை தோல்வி அடைந்த பிறகும் கூட இவர்கள் மீண்டும் மீண்டும் இயலாததை நிகழ்த்தி காட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆதிசக்தியை எவரால் தடுக்க முடியும் இவர்கள் தடுப்பதற்கு? இம்முறை அவர்கள் மரணத்தையும் ஏற்க தயாராகிவிட்டார்கள். தாங்கள் அறிவீர்கள் அல்லவா தேவரிஷி, சுக்கராச்சாரியாரிடம் ஏராளமான மாய வித்தைகள் உள்ளன. அதை தேவி ஆதிசக்தியாலும் முறியடிக்க இயலாது. மீதமிருப்பவர்கள் அனைவரும் மாவீரர்கள். அசுரமாதா, ராகு, கேது இவர்கள் மூவரும் அமரத்துவத்தை பெற்றவர்கள். தேவி பார்வதி ஜோதிர்லிங்க பயணத்தை மேற்கொள்வதில் பெரும் இன்னல்களை சந்திப்பார்கள். ஒருவேளை இம்முறை யுத்தம் நேர்ந்தால் அது எத்தனை வருடங்கள் தொடர்ந்து நடக்கும் என்று தெரியாது. ஆகையால் இந்த யுத்தம் மாபெரும் யுத்தமாக இருக்கப் போகிறது. இதை போன்ற ஒரு யுத்தம் கடந்த காலத்தில் நடக்கவில்லை, இனி வரவிருக்கும் காலங்களிலும் நிச்சயம் நடக்கப் போவதில்லை. தேவி பார்வதி இதை எவ்வாறு எதிர்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. தாங்கள் என்னை அச்சப்படுத்துகிறீர்கள் பிரபு. அச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது தேவரிஷி, இதுவே உண்மை. மகாதேவருடைய துணையில்லாமல் தேவி பார்வதியால் நிச்சயம் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற இயலாது. அது மிக கடினமானது. ஆனால் நாராயணா, மகாதேவர் ஜோதிர்லிங்கங்களில் வியாபித்துள்ளார். இந்த நிலையில் அவர் ஆதிசக்திக்கு எவ்வாறு உதவ இயலும்? அதை காலம்தான் கூற வேண்டும் தேவரிஷி. தேவி பார்வதி இப்பயணத்தை வெகு விரைவில் முடிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோம். தன் பாதையில் வரவிருக்கும் அனைத்து இன்னல்களையும் அவர்கள் எவ்வாறாயினும் கடக்க வேண்டும் என்று வேண்டுவோம். அது மட்டுமே நம்மால் இயலும். நாம் அனைவரும் இக்கணம் ஒன்றிணைந்து தேவி பார்வதியின் பயணம் வெற்றி பெற யாகம் புரிவோம். பார்வதி, உனது ஜோதிர்லிங்கத்திற்கான பயணம் இத்துடன் நிறைவடைகிறது. இனி உன்னால் முன்னேறி செல்ல இயலாது.
என் பாதையை விட்டு விலகுங்கள். என் பயணத்திற்கு தடங்கல் விளைவிக்க பலமுறை நீங்கள் அனைவரும் முயற்சித்தீர்கள். ஆனால் வெற்றி பெற இயலவில்லை. ஆகையால் மீண்டும் கூறுகிறேன், என்னை யுத்தத்திற்கு அழைக்காதீர்கள். இங்கிருந்து சென்று விடுங்கள். எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள். தங்கள் பயணத்தை பற்றி மட்டும் நினையுங்கள் தேவி பார்வதி. காரணமின்றி நாங்கள் எவரும் இங்கு வரவில்லை. எங்கள் அனைவரது சக்தியும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இறுதி தாக்குதலுக்காக இங்கு வந்திருக்கிறோம். இறுதி தாக்குதலுக்காக இங்கு வந்திருக்கிறோம். இன்று எங்களால் தங்களை தோற்கடிக்க இயலாமல் போகலாம். ஆனால் நாங்கள் உங்களை தடுத்து நிறுத்துவோம் தேவி. காலம் உள்ளவரை இங்கேயே இருக்கும்படி கட்டாயப்படுத்த இயலும். அவ்வாறு நடந்தால் ஜோதிர்லிங்கத்தின் பயணம் முழுமை பெறாது. பிறகு தங்களால் சிவனை அடைய இயலாது. அதன் பிறகு சிவனும் சக்தியும் இணைய இயலாது. சிவனையும் சக்தியையும் பிரிப்பதற்கு நாங்கள் அனைவரும் எங்கள் உயிர் உள்ளவரை யுத்தம் புரிய தயாராக இருப்போம். இனி நாங்களும் தாங்களும் காலம் உள்ளவரை இங்குதான் இருப்போம். மகா யுத்தத்திற்கு தயாராகி விடுங்கள், தயாராகி விடுங்கள், தயாராகி விடுங்கள். பாதை விட்டு விலகிச் செல்லுங்கள். இவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு என்னுடையதே. கரத்தில் திரிசூலமும் கழுத்தில் வாசுகி நாகமும் வந்துவிட்டது. ஆனால் தாங்கள் நினைவை இழந்திருக்கிறீர்கள். எவ்வாறு எங்களை எதிர்கொள்வீர்கள்? எச்சரிக்கிறேன். போதும், நிறுத்துங்கள். அதர்ம பாதையில் சென்று தரம் தாழ்ந்து விட்டீர்கள். இனி தர்மமே மேலோங்கி நிற்க வேண்டிய காலம். நீங்கள் யாவரும் இக்கணமே இந்த ஸ்தலம் வாருங்கள்.
குருதேவா, இங்கு என்னதான் நடக்கிறது? என்ன இது? தேவி, யாவரும் என்னோடு யுத்தம் புரிந்திடாது எங்கு சென்றார்கள்? இது மகாதேவரின் கருணையாகும். இவர்கள் அனைவரையும் தன் சக்தி கொண்டு தன்வசம் ஈர்த்துள்ளார். மிக்க நன்றி மகாதேவா. சுக்கிராச்சாரியரே, திதி மற்றும் அசுர கணங்களே, உங்கள் மனதில் உள்ளதை கூறுங்கள். பக்தி. எங்கள் மனதில் தங்கள் மீது பக்தி மட்டும்தான் இருக்கிறது மகாதேவா. அதை தவிர வேறு ஏதுமில்லை. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர 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 மகாதேவா. ஹர மகாதேவா. பிரபஞ்சத்தோர் கண்டு கற்கட்டும். அசுரர்களும் சிவலிங்கத்தின் முன்னால் சென்றவுடன் அவர்களும் சிவமயம் ஆகிவிடுகிறார்கள். ஹர ஹர மகாதேவா என்று துதிபாடுகிறார்கள். அவ்வாறு இருக்கையில் ஒரு மானிடன் இதை போன்ற இடத்திற்கு சென்றால் பிறகு அந்த மானிடரும் முழுமையாக சிவமயமாகி விடுவார். ஹர ஹர மகாதேவா. அவ்வாறென்றால் சுயநலம் இருந்தாலும் சுயநலம் இல்லாவிட்டாலும் எவரெல்லாம் சிவனை காணச் செல்கிறார்களோ அவர்கள் நிம்மதியை தான் அடைவார்கள். தீய குணங்கள் தானாக அவர்கள் மனதை விட்டு விலகும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர தேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. தேவி பார்வதி, தாங்கள் தங்களின் பயணத்தை தொடர்ந்திடுங்கள். ஏனெனில் இவர்கள் யாவரும் இங்குதான் இருப்பார்கள். மகாதேவா, எந்த ஒரு தடங்களுமின்றி நாங்கள் கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தை வந்தடைந்து விட்டோம். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மிக்க நன்றி மகாதேவா. தங்கள் உதவியால் தான் நான் ஜோதிர்லிங்க பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள இயல்கிறது.
வணங்குகிறேன் மகாதேவா. அடுத்ததாக நான் பீமாசங்கர ஜோதிர்லிங்கத்திற்கு பயணத்தை மேற்கொள்ளப் போகிறேன். ஹர ஹர மகாதேவா. இன்னும் மீதம் உள்ளது 3 ஜோதிர்லிங்கங்கள் மட்டும்தான். தேவி, இந்த 3 ஜோதிர்லிங்கங்களுக்கு பிறகு நாம் பிரிந்து விடுவோமா? வேறு பாதையில் செல்ல வேண்டுமா? இல்லையென்றால் என்ன சந்தேகம்? இந்த பயணத்தை முடித்த பிறகு எனக்கு என் சிவன் கிடைத்து விடுவார். அதன் பிறகு நிரந்தரமாக அவருடன் நான் கைலாயம் சென்று விடுவேன். என்னை மன்னியுங்கள் மகாதேவா. நான் வேண்டுமென்றேதான் தங்களிடம் இவ்வாறு கூறினேன். அப்பொழுதுதான் விரக தாபத்தை தாங்களும் உணர்வீர்கள். மீண்டும் என்னை விட்டு பிரிவதற்கு எண்ண மாட்டீர்கள். அடுத்து நாம் செல்லப் போவதெங்கு? எந்த ஜோதிர்லிங்கத்தை தரிசிக்கப் போகின்றோம்? கூறுங்கள். கேதார்நாத். செல்வோம். ஓம் நம சிவாய. 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 ஓம் ஓம் நம சிவாய.
சிவாய. பார்த்தீர்களா தேவரிஷி, இவ்விடம் மிகவும் திவ்யமாக இருக்கின்றது. இந்த ஜோதிர்லிங்கத்தில் உள்ள அமைதியை உணருங்கள். மகாதேவரின் இந்த ஜோதிர்லிங்கத்தில் மட்டும்தான் மகாதேவரின் நாமத்தை கூறி தவம் புரிகிறார். இன்று மகாதேவர் உலகிற்கு ஒன்றை தெரிவித்து விட்டார். தன்னைத்தானே ஒருவர் அறிய விரும்பினால் அவர் இங்கு வர வேண்டும். இங்கு வந்து தனக்குள் உள்ள சிவத்துவத்தை உணர வேண்டும். அற்புதமான காட்சி இது நாராயணா, அதி அற்புதம். அவ்வாறெனில் கேதாரநாதம் என்பது ஒருவர் தன்னைத்தானே உணரும் இடமாகும். அது மட்டுமல்ல தேவரிஷி, இப்பகுதி மேலும் பல விஷயங்களுக்காக பிரசித்தி பெறும். இவ்விடம் தேவி பார்வதிக்கும் ஒரு அடையாளமாக மாறப்போகின்றது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நீ செய்தது மாபெரும் தவறு பார்வதி. நீ தவறு செய்து விட்டாய். நீ செய்தது மாபெரும் தவறு பார்வதி. நீ தவறு செய்து விட்டாய். நீ தவறு செய்து விட்டாய். ஓம் நம சிவாய. நீ செய்தது மாபெரும் தவறு பார்வதி. தவறு பார்வதி. நீ தவறு செய்து விட்டாய். நீ செய்தது மாபெரும் தவறு பார்வதி. நீ தவறு செய்து விட்டாய். நீ தவறு செய்து ஓம் விட்டாய். நம சிவாய. யார் இது மகாதேவா? இங்கு என்னதான் நடக்கின்றது? தன்னையே எதிர்கொள்வதென்பது மிக கடினமான காரியம் தேவி பார்வதி. அது பிறரை சந்திப்பதைப் போன்று எளிதானதல்ல. எப்பொழுது ஒருவர் தன்னைத்தானே சந்திக்கின்றாரோ அப்பொழுது சரி தவறு எதுவென்று அவர் கண்களுக்கு தெளிவாக தெரிகின்றன. அவ்வுண்மையின் பிரகாசமானது எங்கும் பரவிடும். அது பெரும் அச்சத்தை தரக்கூடியது. பலராலும் அப்பிரகாச ஒளியை எதிர்கொள்ள இயலாது. தேவி பார்வதி, தாங்கள் அதை எதிர்கொண்டாக வேண்டும். இப்போது உங்கள் முன்னிலையில் இருப்பவர் தாங்களேதான் தேவி பார்வதி. மகாதேவா, யார் இது? கண்களை மூடினால் தெரிகிறார்கள், கண்களை திறந்தால் மறுகணம் மறைந்து விடுகிறார்களே. யார் என்று புரியவில்லையே. பதில் அளியுங்கள் மகாதேவா. நாராயணா, தேவி பார்வதிக்கு என்னதான் நேர்கிறது? பதிலளியுங்கள் நாராயணா. உண்மையில் யார் அவர்கள்? ஏன் மீண்டும் மீண்டும் தேவி பார்வதியை அழைக்கிறார்கள்? தேவி பார்வதியின் பார்வைக்கு காட்சி அளிப்பவர் யார் என்பதை அவர்கள் மட்டுமல்ல, நானும் அறியேன் தேவரிஷி. இந்த விடுகதைக்கு விடையறிய எனக்கு உதவுங்கள் மகாதேவா. எனக்கு வழி காட்டுங்கள் மகாதேவா.
மகாதேவா, இவ்வாறு மீண்டும் மீண்டும் கண்களை திறந்தால் அவர்கள் செல்ல மாட்டார்கள். அவர்கள் யார் என்று அறிவீர்களா தேவி பார்வதி? இப்பிரபஞ்சத்தின் மகாதேவர் லோக நன்மைக்காக தன்னையே ஜோதிர்லிங்கங்களில் வியாபித்த பொழுது தங்கள் மனதில் எழுந்த அதீத குரோதத்தின் உருவம் அது. அவர் தங்களை பிரிந்த மறுகணம் அதீத குரோதம் கொண்டு தாங்கள் இப்பிரபஞ்சத்தையே அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தீர்கள். நினைவுள்ளதா? இது அந்த குரோதமே இன்று தங்கள் முன்பு நிற்கின்றது. அதை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் தேவி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நீ செய்தது மாபெரும் தவறு பார்வதி. நீ அந்த தவறை செய்திருக்க கூடாது. ஓம் நம சிவாய. தாங்கள் அந்த குரோதத்தை எதிர்கொண்டிடுங்கள். தாங்கள் அந்த குரோதத்தை இன்று எதிர்கொள்ளாவிட்டால் பிறகு தாங்கள் அக்குரோதத்தை வெல்வது எவ்வாறு? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மகாதேவா, நான் செய்தது மாபெரும் தவறு. என் குரோதத்தையும் அந்த குரோதத்தில் நிகழ்ந்த தவறுகளையும் தாங்கள் மன்னித்தருள வேண்டும் மகாதேவா. இந்த அண்ட சராசரத்தில் ஏராளமான இடங்கள் உண்டு. அங்கு மானிடர்கள் நிம்மதியாக இன்பமாக வாழ்ந்திட இயலும். ஆனால் அவ்விடங்கள் யாவிலுமே நாம் யாவரும் வாழ்வதற்கு உரிய இடம் எதுவென்று தாங்கள் எவ்வாறு அறிவீர்கள்? விளக்கிக் கூறுகிறேன். அவ்விடம்தான் நம்மவர்களின் இதயம். நம்மவர்களின் பிரார்த்தனை ஓர் கவசமாகும். அது தங்களை அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் காத்திடும்.